இருக்கு. அது தவிர வந்து என்ன இதுவரைக்கும் வளர்த்து விட்டு අර්ජුන තිලකරත්න සර්க்கு මම ගොඩක් කියන කැමති අර්ජුන තිලකරත්න සර්ටයි චන්දන විජේසිංහ සර්ටයි. එතකොට මට සමාව ඉල්ලන්න කැමති එතනින් ඉඳන් ආයේ ඩිරෙක්ටර් TCS සතපතස ආයේ පනාපටියස එතකොට අපේ සර්ලට මම බැලලා තියෙනවා. බැලලා WhatsApp එකේ මැසේජ් එකක් දාලා තියෙනවා හැමෝටම මම සමාවක් ඉල්ලනවා. එතකොට DG සර්ටයි සෙක්‍රටරි සර්ටයි මම ගොඩක් සමාව ඉල්ලනවා. இப்படி எழுதிக்கொண்டே போகலாம். நான் புலவிட்டிருக்கேன். ஸோ இந்த விக்ட்ரி வந்து மக்களுடைய வெற்றி அமைதியான முறையில் கொண்டாடணும். எனவே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது, கோடுகள் வந்து ஒன்று இருக்குது. மேபி லைவ் அடுத்தடுத்த நாட்களில் லைவ் வர மாட்டேன். பட் நாங்கள் ஒரு எதிர்காலத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு முன்னால் இப்போ 2 கேள்விகள் வைக்கப்பட்டிருக்கு. தமிழ் தேசியமாக அரசியல் செய்வீங்களா அல்லது வந்து ஒரு மாற்றத்திற்கான அரசியல் செய்வீங்களா? தமிழ் தேசியம் வந்து இங்கே இருக்குது, மாற்றம் என்றது இங்கே இருக்குது. ஸோ ரெண்டையும் இணைச்சு செய்கிறது தான் அரசியல். எங்களுடைய போராளிகள் நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். ஆனால் நான் சொல்லிக்கேன் சில பேரை விட்டு பிழைக்க மாட்டேன். நான் நன்றி சொல்லுவாங்க. இப்போ யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட முகங்களை பாருங்க, கொஞ்சம் பேர் வீடியோ தான் கிடக்கு. கனபடி அந்த வீடியோக்கள் இல்லை. சில பேர் வந்து வீட்டில் படமாக தொங்க வச்சிருக்கீங்க. அதில் சொன்னால் திருப்பியும் மழை வேண்டி வந்துடும். ஸோ நான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு முக்கியமான காரணம் வந்து எங்களுடைய போராளிகள். அது வந்து பாராளுமன்றத்திலையும் சொல்லுவேன், அனுரோட்டையும் சொல்லுவேன். இல்லை பழைய கதை கதைக்க வேணாம், கதைச்சா இந்த நெஞ்சிலையும் அது இருக்கு. நான் அதை சஜித் பிரேமதாசவிட்டையும் சொல்லியிருக்கேன். ஸோ எங்களுக்காக போய் துண்டு துண்டாக படித்து சிதறியவர்களும் என்னுடைய கொடியில வந்து கருப்பு நிறம் இருக்கும், கருப்பும் சிவப்பும் இருக்கும். முக்கியமா அதை விட வெள்ளை இருக்கும். வெள்ளை வந்து தூய்மை என்றதை பிரதிநிதிப்படுத்தும், சிவப்புன்றது வந்து வறியவர்களை பிரதிநிதிப்படுத்தும். அதே மாதிரி என்னுடைய கருப்புன்றது நாங்கள் ஒரு காலத்துல ஃபேமஸான ஏதோ சொல்லுவாங்க, கரும்புலி என்று சொல்லுவாங்க. ஸோ அவர்களை ஞாபகப்படுத்துறதுக்காகவும் அந்த கடைசி நேரம் அமர்த்தேக்கல்ல இருக்கிற அந்த உணர்வுகளுக்காகவும் கருப்பு தான், கருப்பு சிவப்பு வெள்ளை இந்த மூன்றும் இருக்கும். மஞ்சளை ஒரு சின்ன மெல்லிய கூட வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். என்னடா மஞ்சள் சிவப்பு வச்சு கொண்டு தான் இதை திருப்பியும் ஒரு முட்டாள்தனமான அரசியல் செய்ய போகணும். ஓகே, லைவ் நீண்டு கொண்டே போகுது. தேங்க்யூ. சந்திப்போம். முன்னும் உயிரோடு இருந்தால் முன்னும் சந்திப்போம். இப்போ கணக்கரசி தான் இருப்போம். இனி தமிழனுக்காண்டியும் இருப்போம். நான் யாரையாவது மனசை புண்படுத்தி இருந்தால் ஃபேஸ்புக்ல அல்லது யாருக்காவது பேசி இருந்தால் உண்மையாக நான் கேட்டுக்கொள்வேன். இந்த வெற்றியை வந்து கொண்டாட விருப்பம் இல்லாமல் இருக்கக்கூடிய முக்கியமான காரணம் எங்களுடைய தேசிய உணர்வை மறுபடியும் 14 வருடங்களுக்கு பிறகு இவர்கள் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான். அரியநேந்திரன் அவர்கள் ஜனாதிபதியாக வர முடியாது என்று தெரிந்து, அரியநேந்திரனுக்கு 100%, 80%, 90% வாக்கு வர முடியாது என்று தெரிந்து தமிழரசு கட்சி என்கிற ஒரு கட்சி வந்து எல்லாரையுமே பிரித்து சஜித்திட்ட கொஞ்சம் பேர், அணிவிட்ட கொஞ்சம் பேர் என்று போய்க்குள்ள நான் எனக்கான நிலைப்பாடு எடுக்க வேண்டிய தேவை இருந்ததால நந்தகுமார் சாநாயகவை நான் ஆதரிச்சினேன். முக்கியமான காரணம் வந்து மாற்றத்துக்காக நான் ஓட் போட்டாங்க. ஸோ சேஞ்ச் அது வந்திருக்கு. கடைசி நேரத்தில் நான் கேட்கறது, நான் யாருடையாவது மனசை புண்படுத்தி இருந்தா தேங்க்யூ ஸோ மச். ஈழவன்கள் நோக்கி நீங்கள் கோல் எடுத்து எனக்கு கிடைக்கிறேன்னு சொல்லிங்களா? அப்போ இப்போ நான் கழிச்சு கொண்டு ஃபோன்ல அப்படி கோடிக்கணக்கான நம்பர்ஸ் இருக்கிறா. நான் ஒவ்வொருவராக கதைப்போம். யோசிச்சு தரப்பு நான் ஒவ்வொரு கதைக்கிறேன். இந்த லைஃப் மாதிரி ஒவ்வொருத்தருடைய கதைப்போம். எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் கதைப்போம். எல்லாருடைய கதைப்போம். ஒன்றா கதைப்போம். நீங்கள் எனக்கு மெசேஞ்சரில் மெசேஜ் பண்ணால் பட்டதை ரிப்ளை தரும். ஃபேஸ்புக் மெசேஞ்சரில் ரிப்ளை வரும். ஓகே, இந்த அமைதியான வெற்றியை வந்து தோல்வி என்று நினைச்சாதான் சில பேர் சொல்லியிருக்கோம், நாங்கள் சண்டை போட்டிருப்போம்னு சொல்லி அவர்களோடு சேர்ந்து கொண்டாடுவோம்ன்றதுதான் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக எனக்கு விருப்பம். இந்த வரைக்கும் நான் வேண்ட ஒரு மேட்சிலையும் மற்றவனை கஷ்டப்படுத்தணும் இல்லை. அது என்னுடைய சேர்மா இருக்குன்னு தெரியுது. யாராவது என்னோட எங்களுடைய ஓகே எனக்கு வாட்ஸ்அப்பில் நம்பரை போடுங்க, மெசேஞ்சரில் நம்பரை போடுங்க. நான் திருப்பி எடுக்கிறேன். ஈழவன் கிளிநொச்சி நான் எடுக்கிறேன் உங்களுக்கு. இந்த வரைக்கும் நான் வெண்ட ஒரு மச்சிலையும் வெண்டா பிறகு இந்த நையாண்டி காட்டுறது, கத்துறது, குளர்றது, அவனை போய் கவலைப்படுறது, தோத்துட்டம்ன்றது வந்து
வெற்றியோட கொண்டாடக்கூடாது, தோற்ற வந்த மெனன்லையோட ஒரு வெற்றியை கொண்டாடணும்ன்றது என்னுடைய ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். விலங்கு நான் பிஸ்தா 3 மினி ஒலிம்பிக் ஆடி இருக்கேன். 2007, 2010, 2013 எத்தனையோ மேட்சஸ் ஆடி இருக்கேன். சிவதாசன் தெரியும், கடைசியாக நாங்கள் பி டீம் சாம்பியன் அடிக்கவில்லை. இந்த தமிழ் நான் வந்து பெற்றவர் சர்டிஃபிகேட் சிவதாசன் வெளியில் எழுதுவாங்க. நான் ஓமந்தேன். ஏன்னா எனக்கு அந்த சர்டிஃபிகேட் பிரயோசனப்படாது. நேஷனல் பி டீம் பாஸ்கெட்பால் சாம்பியன்ஸ் எனக்கு தேவைப்படாது. ஆனால் எங்களை படியில் என்ன போல வீக் கொண்டு பாஸ்கெட்பால் கோர்ட் ஓடி தெரிஞ்சவங்க, அதில் நின்றவனுக்கு தெரியும், தெரிஞ்சவன் நான் சர்டிஃபிகேட் 2 பேர் எழுதி எடுக்கல. ஆனால் அவங்க என்ன அந்த முதல் நாள் இரவு அவங்களுக்கு டாக்டர் வேலை வாங்கிருக்காங்க. அப்போ 4th year மெடிக்கல் கூட அந்த வண்டா பிறகு என்ன தான் போல வீக் கொண்டு ஓடி தெரிஞ்சவங்க. ஸோ வெற்றியை வந்து தோற்றவனோட சேர்ந்து கொண்டாடுறது தான் ஒரு வீரனுக்கு அழகு, வேண்டவனோட இல்லை. அதை வந்து எங்களுடைய சகோதர மொழி பேசுகிற ஆட்கள் அந்த 2 நாளைக்கு விளங்கி கொள்ளுகிறோம். ஸோ நாங்கள் தோற்ற ஒரு இனமாக போன தோற்கடிக்கப்பட்ட ஒரு இனமாக இருந்தும் அழியது. நாங்கள் தொற்றிய ஒரு பறவையின் வரலாற்று எத்தனை தரம் சாம்பல் செல்ல பாடுகள் முக்கியமாக செல்லப்பாடுடைய நன்றி. தேசிய தலைவரையும் தேசியத்தையும் மாநிலத்தையும் பாடிய நீங்கள் எனக்கு 2-3 பாட்டு பாடியிருக்கீங்க. பழைய இரும்புகள், தகரங்கள், அலுமினியம், சுத்தாறு, நீங்கள் தான் தீர்மானிப்போம். வழக்குகள் வந்து கொழும்புக்கு மாற்றுப்படும் நினைக்கிறேன். நான் கொழும்புல மிச்ச வழக்குகள் சந்தித்துக் கொள்வேன். ஆனால் நான் கொழும்புல வழக்கு போட்டால் கொழும்புக்கு வர வேண்டியிருக்கும். ஏனென்றால் நீங்கள் ஒரு மாஸ் மர்டர் ஒன்று செய்யறதுக்கு விட அந்த 3 நாளும் தயாராக இருந்தீங்கள். 3 நாளும் 25 பேர் போயிருக்க போனீங்கள். அந்த டைம் நான் தான் பார்த்தேன். அதை நான் சாவஜி நிஜவானத்தையும் கேட்டேன். சொன்னார் அது உங்களோட கடமை பார்க்குறேன். ஐயா அது என்னுடைய கடமை இல்லை. நான் சாவச்சின் மெடிக்கல் சூப்பரிண்டென்ட். நான் போய் பேஷண்ட் பார்க்கணும், நான் ஹாஸ்பிட்டலில் தான் பார்க்கணும். ஆனால் ஒரு MBBS டாக்டராக நாளைக்கு கால் செஞ்சு வந்த அந்த அதை தேடி பிடிப்பேன். நான் கரெக்டேன். ஒரு மூக்காலையும் காலாலையும் ரத்தம் வர ஒரு 8 வயசுக்குள்ள ஆம்பளை பிள்ளை வந்தது. கால் செஞ்சபடி ஒரு பொம்பளை பிள்ளை வந்தது. ஸோ அந்த நேரம் வந்து நீங்கள் சொல்லக்கூட என்னுடைய கடமை வந்து இல்லை. நான் ஒரு மெடிக்கல் சூப்பரிண்டென்ட். எனக்கு அந்த ஒரு SOP இருக்கு, ஒர்க் பண்ண என்னென்ன செய்யலாம்னு சொல்லி இருக்கு. ஸோ நீங்கள் என்னட்ட கேட்கலான்னு சொல்லி நீதிபதி கனன் நீதிபதி அவர்களிடமே நேரடியாக சொன்னாங்க. அப்போ சொன்னார் சாவச்சியில் வச்சுட்டு வழக்க போடும்போது வழக்க போட்டு துன்படுத்தி ஒவ்வொரு வழக்குகளுக்கும் வந்து லோயஸ்மாருக்கும் கஷ்டம், உங்களுக்கும் கஷ்டம், நீதிமன்ற நேரமும் வந்து வேஸ்ட் ஆகும். சாட்சி போடுறதுக்கு கூட இந்த செக்ஷனில் போடணும்னு சொல்லி அமைக்கணும். ஸோ யோசிங்க, நீங்களே யோசிங்க. நீங்கள் எனக்கு செஞ்சதையும் நான் அக்கா அண்ணாண்டு வந்து உங்களோட கதைச்சதையும் நீங்கள் எனக்கு செய்ததையும் யோசிங்க. நான் மறந்துட்டேன். ஆனால் வழக்கை நீங்கள் செய்ய தான் போகிறேன். நான் கொழும்பு கொடுப்பேன். ஜுடிஷியரி சர்வீஸ் கமிஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வழக்குகள் வந்து பாரபட்சம் இல்லாமல் நடக்கும். கொழும்புக்கு வரும், கொழும்பு வரைக்கு தீர்ப்புகள் வரும். தீர்ப்புகள் வந்து யாருக்கு சார்பாக அமையும் என்பதை நீங்களே தீர்மானிச்சு கொள்ளுங்க. நீங்கள் நான் சொல்ல விரும்பல. பட் நான் சில வழக்குகளை போகிறதா தீர்மானிச்சிருக்கேன். அந்த வழக்குகள் கொழும்புல போடப்படும். ஏனென்றால் யாழ் மாவட்டத்தில் வந்து பயஸ் இருக்கிறதால, அப்சல்யூட் பயஸ் இருக்கிறதால நான் வந்து ஒரு வைத்தியனா இருக்கைக்குள்ள ஒரு நோயாளியை வந்து கட்டில போட்டுட்டு விருட்டக்கூடாது. அப்படி கொலை செஞ்சிருவேன், இப்படி கொலை செஞ்சிருவேன், இப்படி கொலை செஞ்சிருவேன், அட்ரினல் அடிச்சிருவேன், உனக்கு எம்ஐ வந்திருக்குது, உனக்கு ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன், அதை கேட்டவுடனே அந்த பேஷண்ட் செத்துடும். ஸோ ஒரு டெத் பெட்ல ஒரு பேஷனை போட்டு விரட்டக்கூடாது. அது மாதிரி ஒரு குற்றம் செய்யாத ஒருத்தனை குற்றவாளிக்கு உள்ள ஏற்றி வச்சு வெறுட்டுறது உங்களுடைய, அதாவது எனக்கு சட்டம் தெரியாதுன்ற படியாது. நீங்கள் வெறுட்டுறது தான் உங்களுடைய நீதியா தர்மமாக கவனிச்சு கொள்ளுங்க. அதுக்கும் ஒருத்தர் உடந்தையா இருக்கக்கூடாது நான் கேட்குறேன். இனி உங்களை பொறுத்தது. இந்த ஃபுல் லைவை மட்டும் அடுத்த முறை எடுத்துக்கொண்டு தயவுசெய்து நீதிமன்றத்துக்கு வர வேண்டாம். ஃபுல் லைவையும் எடுத்துக்கொண்டு வாங்க. தேங்க்யூ. ஸ்மைல் ப்ளீஸ். எஸ், இல்லை இது வெற்றிக்கான நாள் இல்லை.